வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். புதுச்சேரியில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பன் கலையரங்கில் இருந்து புறப்பட்ட பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டமன்றம் அருகே முடிவடைந்தது. இதில் சங்க ஆலோசகர் ஆனந்த் கணபதி, ஒருங்கிணைப்பாளர்கள் வேளாங்கண்ணி தாசன், கலிய பெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னதான் ஆகியோர் கலந்து கொண்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்தி 33 மாத கால நிலுவைத் தொகை பெறுவதற்கு ஆணையை வெளியிட வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்லாம அரசை நேரடியாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்கணும், தினக்கூலி ஊழியர்களை நிரந்தரம் செய்யணும், 240 தற்காலிக அந்தஸ்து பெற்ற ஊழியர்களை பழைய பென்ஷன்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடந்த ஓராண்டுகளாக போராட்டம் பண்றோம். இதே இடத்துல கடந்த 13/8/2024 அன்று மாநில முதல்வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உள்ளாட்சித்துறை இயக்குநரும் துணை இயக்குநரும் இந்த இடத்துல வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தீர்க்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த வாக்குறுதி அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் தள்ளி வச்சோம். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வருஷம் தொடர்ந்து நாங்கள் 5 கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கோம், 5ஆம் மாதத்துலேருந்து. ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமான இந்த அரசாங்கமும் துறையும் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அதனால எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இந்த பேரணியை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இது மேலும் மேலும் எங்களோட கோரிக்கை தீர்க்கப்படணும்னு சொன்னால் அடுத்த கட்டமாக எங்களுக்கு போராட்டம் தீவிரமாக தவிர எங்களுடைய போராட்டம் நிற்காது. எனவே இந்த அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடலில் மீன்பிடிக்க சென்ற சென்னை காசிமேடு மீனவர்களை காரைக்கால் மீனவர்கள் தாக்கி படகையும் உடைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த சுரேஷ் விசைப்படகில் 6 பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். 5 கடல் மைல் தொலைவில் அவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு 10க்கும் மேற்பட்ட படகுகளில் வந்த காரைக்கால் மீனவர்கள் இவர்களின் வலையை அறுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகராறில் காரைக்கால் மீனவர்கள் தங்கள் விசைப்படகை காசிமேட்டு மீனவர்களின் படகு மீது மோதியதாக கூறப்படுகிறது. கரை திரும்பிய காசிமேடு மீனவர்கள் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் இளமங்கலத்தில் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. விருதாச்சலம் அருகே உள்ள இளமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் மெழுகுவர்த்தி விளக்கேந்தி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் சக்திவேல், நகர செயலாளர் முருகன், இஸ்லாமிய பேரவை அன்வர் பாஷா, ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஐயாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், ராதாபுரம் வட்டார விவசாயிகள் நல சங்கம் ஆகியவற்றின் சார்பில் உழவர் போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ராஜ்பவன், விவசாயி அந்தோனி, பிரபாக் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம், வேளாண் உரிமை மின்சார திட்டத்திற்கு சட்ட பாதுகாப்பு, 20 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு கேட்டு காத்திருக்கும் 4 லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கல், கல் இறக்குவதற்கான தடையை நீக்கல் ஆகிய கோரிக்கைகள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். கொத்தம்பாடியைச் சேர்ந்த சேரன் இருசக்கர வாகனத்தில் சேலத்திலிருந்து கொத்தம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வெத்தநாயக்கன் பாளையத்தில் இருந்து வீரகவுண்டனூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் எதிர் திசையில் சர்வீஸ் சாலையில் வந்துள்ளார். 2 வண்டிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2வரும் தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரியாணி கடை வைத்து தருவதாக கூறி வியாபாரிகளிடம் 25 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய மரக்கார் பிரியாணி உரிமையாளரை பொருளாதார குற்றப் பிரிவினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், பவுஞ்சூர் ஆகிய ஊர்களில் பிரியாணி கடை வைத்து தருவதாக கூறி சிறு குறு வணிகர்களிடம் 25 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சார்ந்த மரக்கார் பிரியாணி உரிமையாளர் கங்காதரனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பணம் கொடுத்து ஏமாந்த வணிகர்கள் தங்கள் பணத்தை திருப்பி பெற்றுத் தருவதாக கங்காதரனின் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மரக்கார் பிரியாணி எம்டி கங்காதரன் மற்றும் அவரது மனைவி தேவதாஸ் மரியநாயகம், அவரது பார்ட்னர் ராம்குமார் மற்றும் மேனேஜர் பிரவீன்குமார், சதீஷ்குமார், சண்முகசுந்தரம் மற்றும் காஞ்சிபுரத்தை அடுத்த ஓச்சேரியை சேர்ந்த குமரேசன், மதுராந்தகத்தை அடுத்த முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த சதீஷ்குமார் இவர்கள் கூட்டாக சதி செய்து தமிழகத்திலும் மற்றும் அண்டை மாநிலங்களும் 240 நபர்களிடம் ஆசை வார்த்தை கூறி
5,18,000 ஜிஎஸ்டியுடன் பெற்றுக்கொண்டு கடைக்கு நாங்களே அட்வான்ஸ் தருகிறோம், கடைக்கு நாங்கள் உண்டான வாடகை தருகிறோம், கரண்ட் பில் தருகிறோம், கடைக்கு உண்டான ஆட்கள் தருகிறோம், உங்கள் வியாபாரத்தில் 10% லாபம் தருகிறேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி என்ன மாதிரி கிட்டத்தட்ட 240 நபர்களிடம் ஏமாற்றி காசை பெற்றுக்கொண்டாங்க. இதன்படி நாங்கள் மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் 26/10 அன்று வழக்கு கொடுத்தோம். அதுல அவங்கள முக்கிய குற்றவாளியில ஒருத்தரை மட்டும் மதுராந்தகம் அடுத்த. செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளத்தில் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அச்சிறுபாக்கம் ஒன்றியம் கோழியாளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் இரட்டைமலை சீனிவாசன் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை செழியன், ஆதவன் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் தமிழினி, பொருளாளர் கலை கதிரவன், செயலாளர் பேரறிவாளன், தயாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். பார்ப்பனியத்துக்கு எதிராக, ஆரியத்துக்கு எதிராக அணி திரட்டியவர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடி. புரட்சியாளர் அம்பேத்கரோடு இணைந்து பட்டமேஜை மாநாட்டில் ரெட்டமலையார் அவர்கள் சீறியவர். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் அவர்களுடைய நினைவிடத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு அடையாளங்களையும் ஒவ்வொரு வரலாற்றையும் மீட்டு உருவாக்கம் செய்து அதை மீட்டெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய இந்த பிறந்த ஊரில் கோழியாளத்தில் அவருடைய நினைவிடத்தில் மேனால் காஞ்சி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சூகா விடுதலை செழியன் அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்த நினைவு மண்டபம் மிக சிறப்பாக எழுச்சியாக இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணைந்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். கோவை மாவட்டம் வால்பாறை சாலையில் வெடுக்காக சிறுத்தை நடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வால்பாறை ரொட்டி கடையில் உள்ள சாலையில் வாகனத்தின் முன்பே மிடுக்கமாக நடந்து சென்ற சிறுத்தையை பார்த்த வாகன ஓட்டிகள் வாகனத்தை மெதுவாக இயக்கியுள்ளனர். சற்று தொலைவு சாலையிலேயே சென்ற சிறுத்தை பின் அருகில் உள்ள புதர் பகுதியில் இறங்கி சென்றுள்ளது. இதை வாகன ஓட்டிகள் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனால் வனப்பகுதியில் வாகன ஓட்டிகள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் உதாரமங்கலம் என்னுமிடத்தில் நாற்றுகளை ஏற்றிக்கொண்டு எதிர் திசையில் வந்த சரக்கு வாகனமும் சென்னையிலிருந்து வந்த சுற்றுலா வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் சுற்றுலா வாகனத்தில் இருந்த சென்னையைச் சேர்ந்த விஜயா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். குமார், துர்கா, நிவேனி சூர்யா ஆகிய மூவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். மோனிஷா, ஸ்டாலின், விக்னேஷ் ஆகிய மூவரும் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை அனுசத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் முக்தியடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகரனின் சரஸ்வதி சுவாமிகள் திருநட்சத்திரமான அனுஸ் உற்சவம் நடைபெற்றது. மகா பெரியவர் விக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சந்தோஷ் சாஸ்திரி தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் நெல்லூர்பேட்டையில் அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 9,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும், 70 வயது அடைந்தவர்களுக்கு 10 விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்க தலைவர் சரவணன், துணைத் தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திபேத்திய மக்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் புனிததாரராக கருதும் தலாய்லா லாமாவின் 90வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடினர். திபேத்திய தேசிய கீதம் பாடியும் கேக்கு வெட்டியும் உற்சாகம் நடனமாடி பாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் சமூக ஆர்வலர்கள், ஏரிச்சாலை பகுதி வணிகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேடச்சந்தூரைச் சேர்ந்த குடும்பத்தினர் பள்ளி சீருடையில் மாணவ மாணவியர் வந்திருந்தனர். இதில் 36 மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் தர மறுப்பதால் ஆட்சியரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள், பொதுமக்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். பின்னர் வேடச்சந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டி வித்யாம்பிகை உடனுரை சுவேதானேஸ்வரர் கோவில் உள்ளது. தேவாரண்ய பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த கோவிலின் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு
திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தமிழக முதலமைச்சரின் மனைவி துர்காவும் திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி பெரியநாயகி உடனுரை சொர்ணாமூர்த்தீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சுவாமியும் அம்பாலும் தேரில் வீற்றிருக்க சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. தேர் வடம்பிடிக்க முன் அனுமதி அடையாள அட்டை பெற்றவர்கள் மட்டுமே வடக்கயிறு இழுக்க அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் கோவிலின் 4 வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டார். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 5 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 10 நாள் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு தேர் உலா வருவது வழக்கமான ஒன்று. ஒரு சில ஆண்டுகளில் சில பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் தேர் ஓடாமல் நின்றது உண்டு. குறிப்பாக 2006களில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையில் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக நான் அப்பொழுது முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டேன். அந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு படகில் கடத்த முயன்ற பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி விவேகானந்தர் காலனி கடற்கரை வழியாக இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய அனிதாவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சோதனை மேற்கொண்ட போது 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1200 கிலோ எடை பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு, இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏலத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி விற்பனையானது. சராசரியாக 1 குவிண்டால் பருத்தி 7272 ரூபாய்க்கு ஏலம் போனது. செம்பானார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற ஏலத்தில் தேனி, கோவை, பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர் மாவட்டங்கள், ஆந்திரா, குஜராத் மாநிலங்கள் ஆகியவற்றில் இருந்து வந்த வணிகர்கள் பங்கேற்று பருத்தி கொள்முதல் செய்தனர். காரைக்கால் அம்மையார் கோவிலின் மாங்கனி திருவிழாவையொட்டி அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வர வாய்ப்புள்ளதால் கூட்ட நெரிசலை சமாளிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அமுதுப்படையில் அன்று 3 வேளை அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி தற்காலிக வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் தேசிய மாணவர் படையினர், தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் திருமுருகன் தெரிவித்தார். மற்றும் மாங்கனி இறைத்தல் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான ஏற்பாடு குறித்து ஆலோசனை கூட்டமானது தற்சமயம் நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைய காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த உலக பிரசித்தி பெற்ற மாம்பழம் மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக மிக புகழ்பெற்ற ஒரு திருவிழாவாகும். அந்த திருவிழாவும் போது நடைபெற இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பாதுகாப்பாகவும் பக்தர்களுக்கு சௌகரியம் ஏற்படுகின்ற வகையில் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சென்னை மதுரவாயிலில் ஆட்டோ ஓட்டுநரை போக்குவரத்து காவலர் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் பூவிருந்தபள்ளி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து காவலர் ஆறுமுகம் பணியில் இருந்தபோது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஆறுமுகத்தின் கால் மீது ஏறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஆறுமுகம் ஆட்டோ ஓட்டுநர் ஆர்த்திஸை சரமாரியாக தாக்கியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் அங்கிருந்து மீட்டு பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கன்னலம் திரௌபதி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேல்மலையனூர் வட்டம் கன்னலம் திரௌபதி அம்மன் கோவிலில் யாகசாலை அமைத்து 1008 கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. அதிகாலையில் யாகசாலை கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் செய்து பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள இசையுடன் கலசங்கள் புறப்பட்டு திருக்கோவிலை வலம் வந்து பின்னர் திரௌபதி அம்மன் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பூவிருந்தபள்ளி அருகே பழஞ்சூர் மதுரா பாப்பான் சத்திரத்தில் விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில், உருக்குமணி சத்தியபாமா உடனுரை வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் ஆகியவை அமைந்துள்ளன.
இந்த கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது. இப்போதில் இருந்து அறநிலையத்துறை மூலம் 2 கோவில்களுக்கும் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. இன்று மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் சந்நிதிகளில் சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் லதா, ஊர் மக்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள் இணைந்து செய்திருந்தனர். இரு கோவில்களின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, திமுக ஒன்றிய செயலாளர் கமலேஷ், துணை செயலாளர் பழஞ்சூர் பாஸ்கர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி போலீஸ் காலனியில் உள்ள ஞான விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா சம்புரோக்ஷனம் என்று நடைபெற்றது. காவிரியில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது. இன்று சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுரம் மற்றும் ஞான விநாயகர் கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மூலவர் விக்கிரகங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் போலீஸ் காலனி, அண்ணா நகர், நவல்பட்டு, சோளமாதேவி நகர், மாத்தூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வயலூரில் விநாயகர், மாரியம்மன், திரௌபதியம்மன், ஐயனார், செல்லியம்மன், வீரனார், சொர்ணாபுரீஸ்வரர் ஆகிய தெய்வங்களின் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் விருதாச்சலம், மங்களப்பேட்டை, உளுந்தூர்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆலய செயல் அலுவலர் மாலா, ஆய்வாளர் பிரேமா, வயலூர் வழக்கறிஞர் வெங்கடேசன், முன்னாள் நகரமன்ற தலைவர் முருகன், சரவண காசிநாதன், ஜெயராமன், சந்திரசேகரன், ரத்தினவேல், விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விலானூர் பாமணி அம்மன் கொடுமுழுக்கு விழா சனிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாக பூஜை முடிவுற்று திருப்புவன வாசல் கணேச குருக்கள் தலைமையிலான சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி முத்துமாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இன்று சிவச்சாரியர்கள் மூலமாக யாகசாலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை மாரியம்மன் கோவில் நுழைவாயில் உள்ள கோபுர கலசங்களின் மீது பூஜை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் இடைக்கால் அங்காள பரமேஸ்வரி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மகா கணபதி, அங்காள பரமேஸ்வரி சந்நிதிகளில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில் மோதியதில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் பேசி ஆறுதல் கூறினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவரை வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்து ஆறுதல் கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 336 பேருக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. இதில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி, வட்டாட்சியர் பழனி, வட்டல் வழங்கல் அலுவலர் பிரகாசம், தனி வருவாய் ஆய்வாளர் முகிலன், கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாணவன் விஸ்வேஷ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ரயில் விபத்து குறித்து வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை திருமுல்லை வாயில் நற்கருணைநாதர் தேவாலயத்தில் திருவிழா ஜூலை 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. இன்று மாலை 6 மணிக்கு நற்கருணை எதிர்நோக்கின் வெளிப்பாடு என்ற சிந்தனையில் சிறப்பு ஜெப மாலை திருப்பலி நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர் பவனி இன்று இரவு நடக்கிறது. இதில் ஏராளமான இறை மக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். 5ஆம் தேதி அவருடைய இந்த உலகத்தை விட்டு மறைந்த இந்த ஓராண்டிலே சென்னையிலே மிகப்பெரிய ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தினோம். அது ஆதிக்க எதிர்ப்பு நாள் என்று தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் ஆதிக்க நபர்களால் ஒடுக்கப்பட்ட தலைவர் ஒருவர் பெரிய தலைவராக வளர்ந்துவிட்டார் என்பதற்காக அவர் ஆதிக்கத்தை ஒடுக்குகின்ற சக்திகள், ஆதிக்கத்தை அவருடைய வளராமல் தடுத்த சக்திகள், ஆதிக்க சக்திகளுக்கு எதிர்ப்பாக ஆதிக்க எதிர்ப்பு நாள் அங்கு அனுசரித்தோம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரி இந்து அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இங்கு திடீரென்று வந்து ஆய்வகம், விடுதி, வகுப்பறைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து நூலகத்தை பார்வையிட்டு அமைச்சர் இங்கு
வேறு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா என கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது அன்புமணி, ஜெயபாலன், செல்லதுரை, கிருஷ்ணராஜா, பாலசுப்ரமணியன், அருணாச்சலம் செட்டியார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பூர்விகா நிறுவனம் சார்பில் ஓப்போ நிறுவனத்தின் புதிய ஸ்மார்ட் போன் வெளியிடப்பட்டது. ஓப்போ நிறுவனத்தின் ரெனோ 40 சீரியஸ் மாடல் ஸ்மார்ட் போனை பிரபல திரைப்பட நடிகை அதுல்யா ரவி வெளியிட்டார். சோன் மூலம் போன் கொண்டுவரப்பட்டு அதுல்யா ரவி அதனை காட்சிப்படுத்தினார். ரெனோ 14 சீரியஸ் செல்போன் அதிவேகமாக சார்ஜ் ஏறும் வசதி, AI கேமரா தொழில்நுட்பம் ஆகியவற்றை கொண்டது. ஆஃபராக வந்து நியர்லி 10,000 உள்ள ஒரு 3 கிஃப்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் அதை லைக் பண்ணி இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஃபோன் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா வந்து vloggers அதே மாதிரி கேமர்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும். தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் குடும்ப சண்டை காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக விடுதியில் தங்கி வந்துள்ளார். இரவு மொட்டை மாடியில் படுத்து உறங்கிய இவர் காலையில் எழுந்திருக்கவில்லை. விடுதியில் இருந்தவர்கள் அவரை எழுப்ப முயன்றுள்ளனர். அப்போது அவர் வாயில் நுரை தள்ளியபடி இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதையடுத்து விடுதி உரிமையாளர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். உடலை கூராய்விற்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.